Hello everyone, welcome to NEET in 200 days challenge. நம்ம இருக்குது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 10ல. யோசிச்சு பாரு, நம்ம டே 10ல தான் வந்திருக்கோம். எந்த அளவுக்கு படிச்சுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அசால்ட்டாக எதுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கான். பட் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அவங்கள தப்புன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி 1 month ஓகேவா, 1 month என் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணு. 1 month ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப 1/4 ஆஃப் த சிலபஸ் நான் முடிச்சு காட்டுறேன் உனக்கு. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் கெமிஸ்ட்ரியில் இன்னும் நம்பர் ஆஃப் லெசன் கம்மியாயிருச்சு. அப்போ இன்னும் வேகமாக ஓடிடும் கெமிஸ்ட்ரியை பொறுத்திருக்கோம். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ அசால்ட்டாக இருக்கிறவங்கள அசால்ட்டாக எடுக்க விட்டுரு. அவங்கள பற்றி நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாம். அவங்க எவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு உனக்கு காம்படிஷன் கம்மியாக போகுது. ஆனால் எஸ் சார், எனக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீட் கிராக் பண்ணிட்டு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் போனோன்னா டேக் இட் வெரி சீரியஸ். ஓகேவா? ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ கூட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நார்மலாக எங்கள் பசங்க 4 வீடியோ பார்க்குறாங்கன்னா இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க 5லேருந்து 6 வீடியோ பாரு. சொல்கிறது புரியுதா? 5 to 6 வீடியோ பார்த்தேன்னா இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, இல்லை சார் நான் வந்து 4 நாள் வீடியோ பார்த்துட்டு வரேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களை கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு 10 நாள் லேட்டராக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். சார் 10 நாள் லேட் ஆகுமான்னு யோசிக்காத. அட்லீஸ்ட் 10 நாள் லேட்டரில் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும், சந்தோஷப்படு. ஓகேவா? நீ எதை பற்றி கவலைப்படாமல் ஜாயின் பண்ணுறவங்க இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, இன்றைக்கி டே நம்பர் 10 சேலஞ்ச் என்ன? கைனமெட்டிக்ஸில் ரிலேட்டிவ் மோஷன் இன் 1D அண்ட் ரிலேட்டிவ் மோஷன் இன் 2D. லெக்சர் பிடிக்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லு, டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. ஓகேவா? ப்ரொஜெக்டைல் மோஷன் லெக்சர் எப்படி இருக்குது, லெக்சரை போய் பாரு. ஓகே, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க லெக்சர் 7 and 8 பாரு. சரிங்களா? 7 and 8 லெக்சரை பாரு. சரியா? லெக்சர் பிடிக்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லு, லெக்சர் எப்படி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே லெக்சர் முடிச்சுட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுக்காம இருக்கீங்க. அதே மாதிரி டெய்லி சேலஞ்ச் முடிச்சுட்டு யூடியூப்பில் கீழே வந்து கமெண்ட் பண்ணணும், சேலஞ்ச் ஓவர். ஓகே, சரி, நாங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல, எங்களுக்கு 7, 8 வீடியோவில் என்ன இருக்குன்னு தெரியாதவங்களுக்காக தான் நாங்கள் டாபிக் சொல்கிறேன். ரிலேட்டிவ் மோஷன் இன் 1D, ரிலேட்டிவ் மோஷன் இன் 2D அண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன். இதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தயவுசெய்து உட்காந்து பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்டில் லெக்சர் 5 and 6 பார்த்துரு. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க நல்லா பாரு, என்னென்ன டாபிக் இருக்குது. எலக்ட்ரான் கெயின், என்தால்பி, ஜெனிசிஸ் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் பீரியட் டேபிள், இது எல்லாமே லெக்சர் 5ல இருக்கும். லெக்சர் 6ல வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, PYQ and NCRT எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்க, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா லெக்சர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமேலே PYQ எல்லாமே ஒரு தனியாக ஒரு லெக்சரில் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த லெக்சர் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க PYQ புக்கை திறந்து வச்சுக்கிட்டு நீங்களே அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பழகலாம். இல்லை சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். 15ஆம் தேதி வரைக்கும் கோர்ஸோட ரேட் எவ்வளோ? 8500 + 1500. ஓகேவா? இதான் கோர்ஸோட ரேட்டு. இப்போது ஒரு புது ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சார் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் சார், ஊரில் எந்த இன்ஸ்டியூட்னாலும் சரி. ஓகே, சரி, எங்கள் பக்கத்து தெருவில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்டில் போகிறேன், நோ ப்ராப்ளம் அட்டால். நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்காக ஒரு தனியாக ஆஃபர் கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா 1500. ஓகேவா? இது ஆப்பில் பே பண்ணணும். ப்ளஸ் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 3500 rupees எங்களுக்கு பே பண்ணணும். நல்லா பாரு, நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கண்டிஷன், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் பே பண்ணியிருக்க பில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அகாடமிக் இயருக்கு சார் போன வருஷம் படித்து அந்த பில்லை காட்டக்கூடாது. ஓகே, இந்த வருஷம் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பே பண்ண பில் இருக்கும் தெரியுங்களா, அந்த பில்லை நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரெண்டோட பில்லையும் அனுப்பி விட்டுட்டு ஏமாற்றணும் நினைக்காதீங்க. இல்லை அப்படின்னா உங்களை ஆப்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எங்கேயும் கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க, ஓகே, எங்கேயுமே கோர்ஸ் ஜாயின் பண்ணலன்னா 10,000 rupees, 8500 + 1500 கொடுத்துட்டு நீங்கள் எங்ககிட்ட ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் ஃபிசிக்ஸ் நடத்துறது புரியவே மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிற ஒரு விஷயம்தான். அந்த கேஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. 3500 rupees எங்களுக்கு UPI வழியை பே பண்ணணும். 1500 வந்து எங்களுக்கு நீங்கள் ஆப்பில் பே பண்ணணும். தெளிவாக இதை பற்றி வீடியோ வந்து கீழே நான் கொடுத்துட்றேன். அதில் பேமெண்ட் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேவா?
ஸோ 5000 rupees சப்போஸ் நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க இல்லை எங்கேயுமே ஜாயின் பண்ணல அப்படின்னா 10,000 rupeesக்கு நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே வந்துடும். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டே நம்பர் 10க்கான சேலஞ்ச் வந்து செல்ஃப் ஸ்டடி. இதை தாண்டி நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.